எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் ஹெல்த்தி மீல் ரெசிபி போட்டிருக்கேங்க. அதே போல் இன்றைக்கி மறுபடியும் ஒரு ஹெல்த்தியான ஃபுல் மீல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும், அது கூட அரை குடமிளகாய் சேர்த்து பீன்ஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ பொடியை நறுக்கின பீன்ஸ் சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் பீன்ஸையும் நல்லா 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து இந்த பீன்ஸ் வந்து நல்லா வேக வச்சிடலாங்க. நான் குக்கரில் வந்து வதக்குறேன்றதுக்காக விசில்லாம் விடலை. இதை மூடி போட்டு அப்படியே நம்மளுக்கு வெந்துடும். அகலமான பாத்திரம் இல்லாதனால தான் அப்படி பண்ணுறேன். அதுக்கு அடுத்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாழைப்பூ பொரியல் தான். வாழைப்பூ அந்த மாதிரி மோரில் நறுக்கி போடும்போது கடுத்து போகாது. வாழைப்பூ வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூ வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு, அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து, இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 கை பாசிப்பருப்பை தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சதை 1 டம்ளர் தண்ணியோடு அப்படியே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த வாழைப்பூக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகம் தேவைப்படாது. தேவையான அளவு உப்பு போட்டு வச்சிடலாம். சைடில் பார்த்திங்கன்னா பீன்ஸில் வந்து வெந்து வந்திருக்கு. அதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா வத்துனதும் இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப எம்மியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் பொரியல் சாப்பிட்றதுனால மோஷன் சிக்னஸ் வந்து ரிலீஃப் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பீன்ஸ் உடம்புக்கு. சைடில் வாழைப்பூ நம்ம மிக்ஸ் பண்ணதும் நல்லா வெந்து வந்துருச்சு. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் கடுகு சீரகம் போட்டு 2 சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து இந்த வாழைப்பூவில் வந்து தேங்காய் பூ போட்டு ஆல்ரெடி நம்ம தாளித்த அந்த இதையும் இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்த வாழைப்பூ பொரியலும் நம்மளுக்கு அருமையாக தயாராகிடுச்சுங்க. அதுக்கடுத்து சைடில் பார்த்திங்க அப்படின்னா சாதமும் நான் வச்சிடறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம் இந்த குக்கர்லேயே வச்சுட்டேன். அதுக்கடுத்து நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காயில் புளி குழம்பு தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல கடுகு, வெந்தயம், பெருங்காய பொடி சேர்த்துட்டு கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், பரங்கிக்காயை வந்து நல்லா இது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் சீச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா 2 நிமிஷம் வதங்கினதும் நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காவை இதில் அப்படியே சேர்த்துடலாம். காயை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிறதுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு 2 தக்காளி பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி இதோடு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறலாங்க. காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா காய் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஒரு லெமன் சைஸை விட ரொம்ப கம்மியாக புளியை வந்து கரைச்சி இதோடு ஊற்றிக்கிறலாம். கட்டாயம் சேர்த்துக்கோங்க. புளியும் தக்காளியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுட்டு 2 சில்லு தேங்காவை மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி இந்த பூசணிக்காய் குழம்போடு நம்ம சேர்த்துட்டு இந்த தேங்காயில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா சூப்பராக குழம்பு வந்து நல்லா கொதித்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா புளிப்பு, இனிப்பு, காரம் அதோட ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயம் இந்த மஞ்சள் பூசணிக்காவை புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். பொரியல் தான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ பொரியல், பீன்ஸ் பொரியல், அது கூட நம்ம ரெடி பண்ண மஞ்சள் பூசணிக்காய் போட்டு புளிக்குழம்பு எல்லாமே தயாராகிருக்கு. வீட்டில் காய்ச்சின நெய், காலையில் ரெடி பண்ண தக்காளி கடையில் இது தாங்க ரெடி பண்ணது. சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸியான ஒரு லன்ச் மீல் வந்து சுலபமாக வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெனுவெல்லாம் பிடிச்சிருச்சோம்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அருமையான இன்னொரு வீடியோலையும் நான் உங்களை பார்க்குறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.